கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு நடத்த ஒன்றிய அரசு அனுமதி கிடைத்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிட நாகரிகத்தை வெளிச்சமாக்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சர் ஜான் மார்ஷலின் 150ஆம் ஆண்டு பிறந்தநாளையொட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் திராவிடர் கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, சர் ஜான் மார்ஷலுக்கு திருவுருவச் சிலை அமைத்து தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு நடத்த ஒன்றிய அரசு அனுமதி கிடைத்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெருமையோடு அவர்கள் உச்சரிக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள் 8 இடங்களில் மேலும் அகழ்வாய்வு ஆராய்ச்சி தோண்ட வேண்டும் என்று கேட்டதையும் மறுத்து வைத்திருந்தார்கள். தொடர்ந்து முதலமைச்சர்களுடைய போராட்டத்தினாலே அதற்கு அனுமதி கிடைத்து அதை நேற்று முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக்கியிருக்கிறார்கள். 8 அகழ்வாராய்ச்சி நடந்தால் மட்டும் போதாது, அந்த கீழடி அறிக்கையும் வெளியிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு நடத்த ஒன்றிய அரசு அனுமதி கிடைத்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிட நாகரிகத்தை வெளிச்சமாக்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சர் ஜான் மார்ஷலின் 150ஆம் ஆண்டு பிறந்தநாளையொட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் திராவிடர் கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, சர் ஜான் மார்ஷலுக்கு திருவுருவச் சிலை அமைத்து தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு நடத்த ஒன்றிய அரசு அனுமதி கிடைத்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெருமையோடு அவர்கள் உச்சரிக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள் 8 இடங்களில் மேலும் அகழ்வாய்வு ஆராய்ச்சி தோண்ட வேண்டும் என்று கேட்டதையும் மறுத்து வைத்திருந்தார்கள். தொடர்ந்து முதலமைச்சர்களுடைய போராட்டத்தினாலே அதற்கு அனுமதி கிடைத்து அதை நேற்று முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக்கியிருக்கிறார்கள். 8 அகழ்வாராய்ச்சி நடந்தால் மட்டும் போதாது, அந்த கீழடி அறிக்கையும் வெளியிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள்.